முரளி பாடசாலை பேருந்தில் ஏறுவதற்கு 25 நிமிடங்கள் முன்பாக ரேவதி அதில் ஏறினாள். சங்கரி வரும் வரைக்கும் அப்பேருந்து சங்கரியின் தரிப்பிடத்தில் 2 நிமிடங்கள் நிப்பாட்டப்பட்டிருந்தது. சங்கரி ஏறி 5 நிமிடங்களின் பின் முரளி பேருந்தில் ஏறினான். ரேவதி பேருந்தில் முற்பகல் 7க்கு ஏறினாள். எனில் சங்கரியின் தரிப்பிடத்துக்கு பேருந்து வந்த நேரம் யாது? இலகு வழியில் விடை காணும் விளக்கம். முதலில் ரேவதி ஏறிய நேரத்தை எடுத்துக்கொள்வோம். முற்பகல் 7 மணி. சங்கரி ஏறியது 7:20. ஆயினும் அவருடைய தரிப்பிடத்தில் 2 நிமிடங்கள் தாமதித்து நின்றது. சங்கரியின் தரிப்பிடத்துக்கு வந்தது 7:18. சங்கரி ஏறியது 7:20 என்பது எவ்வாறு நிச்சயமாகிறது என்றால், சங்கரி ஏறிய 5 நிமிடங்களின் பின்தான் முரளி ஏறியிருக்கின்றான். ரேவதி ஏறுவதற்கு 25 நிமிடங்கள் முன்னாக முரளி ஏறியிருக்கிறான். எனவே சங்கரி ஏறியது 7:20 என்றது நிச்சயமாகின்றது. இப்போ வினா, சங்கரியின் தரிப்பிடத்துக்கு பேருந்து வந்த நேரம் யாது? 7:20 2 நிமிடங்களை கழித்தால் முற்பகல் 7:18 என்பது விடையாகும். இது 2025ஆம் ஆண்டு தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் 1 வந்த வினா. சகலராலும் கடினம் என விமர்சிக்கப்பட்ட வினா. நிச்சயமாக கடினம் போல்தான் தோன்றுகிறது. ஆயினும் அதை தர்க்க ரீதியாக ஒவ்வொரு வாக்கியத்துக்குரிய கருத்தையும் புரிந்து கொண்டு செயற்படுவோமாக இருந்தால், கிரகித்து வினாவுக்கு விடை காண முயற்சிப்போமாக இருந்தால், இது மிக இலகுவான வினா என்பது சகலருக்கும் புரியும். நன்று.